இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கார். இது ஒரு டாட்ஜ் சார்ஜர் கார். இந்த காரில் முன்பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டை மாதிரி ஒன்று தூக்கிட்டு இருக்கு. அண்ட் இதை படங்களெல்லாம் பார்க்கும்போது ஆக்சலரேட் பண்ணும்போது முன்னாடி ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியும். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பர் சார்ஜர். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கார்களில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் டர்போ சார்ஜர் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படின்றது அந்த இன்ஜினுக்கு தேவைப்படக்கூடிய காற்றை அதுவே வந்து உறிஞ்சிக்கும். சக்ஷன் பவர் மூலமாக வெளியிலேருந்து நேச்சுரலாக உறிஞ்சிக்கிறது தான் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். டர்போ அப்படின்றது இன்ஜினோட எக்ஸாஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட் மூலமாக ஒரு டர்பைனை ரன் பண்ணி அது மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய ஏரை கம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த டர்போ. இதில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் சார்ஜர் அப்படின்றது எக்ஸாஸ்ட் மூலமாக டர்பைனை ரன் பண்ணாமல் இன்ஜினோட ஷாஃப்டோடைய இந்த டர்பைனை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஜின் ரன் ஆகும்போது இந்த டர்பைனும் ரன் ஆகும் அப்படின்றதுனால டர்போ சார்ஜரை விட இது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா டர்போ சார்ஜரில் டர்போ லேக் அப்படின்ற ஒன்று உருவாகும். அதிகமாக ஆக்சலரேஷனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸாஸ்ட் அதிகமாக வரும். அதுக்கப்புறமா தான் டர்போ ஒர்க் ஆகி நமக்கு கம்ப்ரஸ்டு ஏர் வந்து உள்ளே போகும். ஆனால் இதில் இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ரஸ்டு ஏர் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஏன் வெளியில் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது இன்ஜினோட வரலை, வெளியில் வந்து தனியாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உள்ள இடம் இல்லை அண்ட் உள்ளே வச்சா ஹீட் ஆகும் அப்படின்ற பர்பஸ்க்காக வெளியில் இந்த மாதிரி மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பிராண்டு கொடுக்கக்கூடிய சூப்பர் சார்ஜர் பெரும்பாலும் இன்ஜின் ரூமுக்கு தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய கார் சூப்பர் சார்ஜரோட வருது. இது என்னதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட ஏரோடைனாமிக்ஸை இது பெருசாவே பாதிக்கும். இதை பெரும்பாலும் ட்ரிஃப்டிங் இல்ல டிராக் ரேஸ்ல தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் என்னவோ தெரியல